ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மெயினாக ஃபுட்பால் அண்ட் கபடி நியூஸ். ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் சுனில் சேத்ரியோட ரிட்டையர்மெண்ட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு டிராவோட இப்போதைக்கு வெளியேறி இருக்காரு இந்தியன் டீம்ல இருந்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் கபடி பக்கம் வந்தோம் அப்படின்னா, ஸோ தமிழ்நாட்டில் நடந்த யுவா கபடி சீரீஸ் அதில் சாம்பியன் ஆயிருக்காங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் சுனில் சேத்ரியோட நியூஸ்ல இருந்தே போயிடுறேன். சுனில் சேத்ரி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நிறைய பேர் திட்டுவீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ரொனால்டோ மெஸ்ஸியை தெரிஞ்ச அளவுக்கு கூட சுனில் சேத்ரியை தெரியாது அப்படிங்கறதான் உண்மை. பட் அவங்க அளவுக்கு ஈக்குவலான ரெக்கார்டு இன்டர்நேஷனல் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் சுனில் சேத்ரிக்குமே இருக்கு. சுனில் சேத்ரி பாத்தீங்கன்னா ரொனால்டோ மெஸ்ஸிக்கு அப்புறமா அதிகமான கோல் அடிச்ச ஆக்டிவ் கோல் ஸ்கோரர் லிஸ்ட்ல இருக்காரு 3வது இடத்துல. இந்தியாவுக்காக 151 போட்டிகள் ஆடி 94 கோல்கள் அப்படிங்கிற வரைக்கும் அடிச்சிருக்காரு. இந்தியாவோட ஆஸ்தான கேப்டன் அப்படின்னா அது அவர்தான். கடைசி 20 வருஷத்துல அவர் இந்தியன் ஃபுட்பாலுக்கு பண்ணது அப்படிங்கிறது எக்கச்சக்கமான விஷயங்கள். இந்தியன் ஃபுட்பால் இப்போ ஒரு லெவலுக்கு போய் நிக்குது அப்படின்னா, அதாவது ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்ல வேணா நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் 180 190 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க வேர்ல்டு லெவல்ல. பட் அதை பாத்தீங்கன்னா 100க்கு கீழே கொண்டு வந்ததுல ரொம்ப முக்கியமான பங்கு சுனில் சேத்ரிக்கு தான் இருக்கு. ஸோ இந்தியாவோட FIFA ரேங்கிங் மட்டும் கிடையாது, இந்தியாவை வேர்ல்டு லெவல் ஃபுட்பால்ல ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சது. இப்போ FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸ்ல இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸுக்கு முக்கியமான ரீசன் சொல்லிட்டு பல யங்ஸ்டர்ஸுக்கு இன்ஸ்பிரேஷனா ஆனதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சுனில் சேத்ரியா தான் இருந்திருக்காரு. அவரோட 20 வருஷ கெரியர் அப்படிங்கிறது ஃபுட்பால்ல இன்னையோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஜூன் 6 அன்னைக்கு இந்தியா வெஸ் குவைத் FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸ் அப்படிங்கிறது கொல்கத்தால இந்தியாவுல நடந்திருந்துச்சு. அந்த போட்டியோட தன்னோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு சுனில் சேத்ரி. அந்த போட்டி அப்படிங்கிறது 0க்கு 0 அப்படிங்கிற மாதிரி டை ஆயிருச்சு. ஸோ பெருசா எந்த டீமுக்குமே வின் அப்படிங்கிறது இல்ல. அண்ட் அந்த குவாலிஃபயர் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க டேபிள்ல 5 போட்டிகள்ல ஒரே ஒரு வெற்றியோட. பட் இருந்தாலும் இங்க இதுக்கப்புறமா இந்தியாவோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட சுனில் சேத்ரி இதுக்கப்புறமா இந்தியன் டீமுக்கு ஆட போறது இல்லையே அப்படிங்கிறதுக்கான டிசப்பாயின்மெண்ட் தான் பல ஃபேன்ஸோட ஃபேஸ்ல தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. சுனில் சேத்ரி த ரியல் லெஜண்ட், கேப்டன், லீடர் என்ன வேணாலுமே சொல்லலாம். ஸோ திரும்பவும் நான் மென்ஷன் பண்ணிக்க விரும்புறேன், ஓவரால் கோல் ஸ்கோரர்ல 4th பிளேஸ், ஆக்டிவ் கோல் ஸ்கோரரை பொறுத்த வரைக்கும் ரொனால்டோ மெஸ்ஸிக்கு அப்புறமா இந்த சுனில் சேத்ரி தான். தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூவா நாங்க சொல்லிக்கிறோம். ஸோ அடுத்ததும் ஒரு ஃபுட்பால் நியூஸ் தான். இப்போ ஓவர்சீஸ் பக்கமா போவோம். ரொனால்டோ அண்ட் எம்பாப்பே 2 பேரும் இப்போதைக்கு செம்ம ட்ரெண்டிங்கு. ஸோ எம்பாப்பே பாத்தீங்கன்னா ரியல் மேட்ரிட்ல கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பாரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை அனௌன்ஸ் பண்ற வகையில இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட்டுமே போட்டிருப்பாரு. அதற்கு கீழே பாத்தீங்கன்னா ரொனால்டோ நார்மலா ஒரு கமெண்ட் அப்படிங்கிறத போட்டிருப்பாரு. ஸோ அந்த கமெண்ட் தான் இன்ஸ்டாகிராம் வரலாற்றிலேயே அதிகமா லைக் செய்யப்பட்ட கமெண்டா இருக்கு. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் 5 மில்லியன் கிட்ட அந்த லைக்ஸ் மட்டுமே வந்திருக்கு. ஸோ எம்பாப்பேவோட பெரிய ரோல் மாடலே ரொனால்டோ தான். ஸோ அவர் கீழே கமெண்ட் பண்ணது எம்பாப்பேக்கு பெரிய விஷயமா இருந்தாலும் ரொனால்டோ ஃபேன்ஸுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஸோ அதையும் ஒரு ரெக்கார்டா மாத்திட்டாங்க ரொனால்டோக்கு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மெஸ்ஸியை பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அர்ஜென்டினா அடிக்காக பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கோப்பா அமெரிக்கா 2024 வரப்போகுது இல்லையா? ஸோ அதற்காக இப்போதைக்கு அர்ஜென்டினா டீம் தங்களோட பிராக்டிஸ் செஷனை ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த பக்கம் பிராக்டிஸ்ல பிஸியா இருக்காரு மெஸ்ஸி, இந்த பக்கம் ஃபேமிலி கூட பிஸியா இருக்காரு நம்மளோட ரொனால்டோ. ஸோ எம்பாப்பே புது டீம் கூட போயிருக்காரு. இதுக்கப்புறமும் இந்த மாதிரியான எக்ஸைட்மெண்டான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போறேன். அதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்போ ஃபுட்பால்ல இருந்து அப்படியே நம்ம கபடி பக்கமா டிராவல் ஆவோம். சோ யுவா கபடி சீரிஸ் தமிழ்நாடு எடிஷன் 2024 அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒட்டுமொத்தமா 16 டீம்ஸ் மோதி இருந்தாங்க. அதுல ஃபைனலை பொறுத்த வரைக்கும் வேல்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் கற்பகம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற 2 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதுல இப்போதைக்கு சாம்பியன் ஆயிருக்காங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டி. இது ஃபர்ஸ்ட் எடிஷன் தான். இந்த தமிழ்நாடு கபடி சீரிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடிஷன். இதோட சாம்பியன் ஆயிருக்காங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டி. வேல்ஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல் அண்ட் ஃபைனல் தொடர்ந்து 3 கேமை ஹாட்ரிக் வின் பண்ணி இந்த சாம்பியன்ஷிப்பையும் அடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ரைடர் ஆஃப் த அவார்டு பாத்தீங்கன்னா கேஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பை சேர்ந்த கங்காநாத் கே அவர் தான் வாங்கியிருந்தாரு. 161 ரைட் புள்ளிகள் 14 போட்டிகள் எடுத்திருந்தாரு. அண்ட் அதை தொடர்ந்து டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான டேக்கிள் புள்ளிகள் 59 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்து சக்திவேல் கற்பகம் யூனிவர்சிட்டியை சேர்ந்த பிளேயர். ஸோ அவர் தான் வாங்கியிருந்தாரு. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்டா மன்ப்ரீத் சிங் ப்ரோ கபடி லீகோட ஒரு கோச் அண்ட் இப்போதைக்கு இந்தியன் டீமோட செலக்டராகவும் இருக்காரு இல்லையா? ஸோ அவர் வந்திருந்தாரு. அண்ட் நிறைய பிளேயர்ஸ் இந்த சீரீஸ்ல இருந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க கண்டிப்பா இந்த சீசன் ப்ரோ கபடி லீக் சீசன் ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுல இருந்து அடுத்து அப்படியே இந்தியன் டீம் தான். பட் தமிழ்நாடு பிளேயர்ஸ் இந்தியன் டீம்ல எடுக்கப்படாதது காலங்காலமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.